வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோவில் பாட்காஸ்ட் தமிழ்நாட்டில் இருந்து கோலிவுட் 1000 crores கன்ஃபார்ம்டு கூலி எல்சியூக்குள்ளே இருக்கா இல்லையா, எல்சியூ பாட்காஸ்ட் தமிழன் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். கதையே இதுதான், 100% ப்ரூஃப். ஆக்சுவலாக எல்சியூ கூலி அது எனக்கு லோகேஷ் வந்து இல்லையே சொல்லிட்டாரு, ஸ்டாண்ட் அலோன் தான் சொல்லிட்டாரு. பட் அது அவர் சொல்கிறாரு இல்லை அப்படின்றத விட டேரக்டர்ஸ் என்னன்னா சொல்லி ஏமாற்றவும் செய்யலாம், இல்லை உண்மையை கூட சொல்லலாம், அது எனக்கு எப்படி வேணா இருக்கலாம். பட் எனக்கு வந்து என்ன ஃபீல் ஆகுது இது வரைக்கும் அப்படின்னா எல்சியூவில் இருக்காது அப்படின்றது எனக்கு ஃபீல் ஆகுது. ட்ரெய்லர் பார்க்கலைனாலும் அதுக்கு முன்னாடி கூட எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு, எல்சியூலாம் இருக்காது அப்படின்னா ஸ்டாண்ட் அலோனாக தான் இருக்க போகுது அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ பார்க்கலாம். ஆக்சுவலாக இவர் ட்ரெய்லர் ரியாக்ஷன் வீடியோவும் பண்ணார், அதுவுமே நான் பார்த்தேன் நான் ஆஃப்லைனில். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாருன்னா லிட்டரலாக அவர் என்ன சொன்னாரோ அதே தான் நானும் சொல்லியிருப்பேன். அதே எனக்கு பார்க்கும்போது என்ன அப்படியே ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சுத்தமாக ஹைப்பே கிடையாது. ஓகேவா, ட்ரெய்லர் வந்து டெலிபரேட்டாக அந்த மாதிரி கட் பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த ட்ரெய்லர் ரியாக்ஷன் வீடியோவிலே சொல்லியிருப்பேன். இன்றைக்கி காலையில் அப்லோட் பண்ணேன். ஸோ ஓகேவா, இது மாதிரி பிளாக் பண்ணிட்டாங்க, அது மறுபடியும் அப்லோட் பண்ணேன் வந்தப்பயே, ரிலீஸ் ஆனப்பயே. அதில் கொஞ்சம் என்ன சொல்கிறது, வீடியோலாம் ப்ளர் பண்ணிவிட்டு ஆடியோ ஃபுல்லாக நாய்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணியிருப்பேன். பட் எனக்கு பெருசாக பிடிக்கல. என்ன அது இவ்வளோலாம் வெயிட் பண்ணிட்டு கூலி ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி பண்ணியிருக்கணுமா அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. ஆனால் பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அப்படி பண்ணேன். ஆனால் இன்றைக்கி மறுபடியும் அப்லோட் பண்ணேன், பிளாக் எதுவும் ஆகலை. ஸோ அதனால் ஆடியோ அந்த சாங் வரும் பார்த்தீங்களா, மாப்ஸ்டா சாங் வந்துருக்கேன். சகல சாங்ஸ் எல்லாமே நான் ரியாக்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரெயின் தான் விட்டுட்டுருக்கேன். வந்திருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா வீடியோஸும். ஏன்னா டெக்னிக்கல் இஷ்யூஸ் எதுவும் இது வரைக்கும் இருக்காத பட்சத்து எல்லா வீடியோஸும் வந்திருக்கும். இது 6th வீடியோ இன்றைக்கி. ஸோ அதான் அதில் வந்துட்டு வீடியோ வந்துட்டு மறுபடியும் எதுவும் பிளர் எதுவும் இல்லாமல், ஆடியோ நாய்ஸ் எதுவும் இல்லாமல் கிளியராக சாங்ஸ் மட்டும் நான் நாய்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன், அந்த மாப்ஸ்டா சாங் மட்டும். ஸோ மற்றபடி ட்ரெய்லர் என்னவோ அப்படியே தான் இருக்கும். ஸோ அதான் அப்லோட் பண்ணேன் இன்றைக்கி காலையில். ஸோ தாங்க இவர் சொன்ன அதே தான் எனக்கு அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. அந்த ரியாக்ஷன் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இப்போ என்ன பாட்காஸ்ட் தமிழோட வீடியோ அதுக்கு நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகான் என்னோட சேர்ந்து பாருங்க. போகலாம். ட்ரெய்லருக்கு எப்படினா படம் ஃபர்ஸ்ட் லுக் எப்படி ப்ரோ இருக்கும் நீங்களே சொல்லுங்க ப்ரோ. அப்படினா இப்படி கிழிச்சிரோம் ப்ரோ, தேட்டே இப்படி கிழிச்சிடுவாங்க. சரி, அது ட்ரெய்லர் வர்றதுக்கு முன்னாடி Hey guys, welcome back to another episode of PT. Our next Tamil release, this movie is called Coolie. அடிக்க முடியாது என் தலைவனே. Coolie powerhouse. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆக்சுவலா லியோ சீரியஸ் கம்ப்ளீட் பண்ணி அடுத்த வீடியோ இது. அதாவது ஒழுங்கா நல்லபடியா நல்ல கமெண்ட்ஸோட முடிக்கணும்னு நினைச்சேன். சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி நல்ல கமெண்ட்ஸோட ஆரம்பிச்சதோ அதே மாதிரி ஃபைனல் எபிசோட்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு 1-2 கெட்ட கமெண்ட்ஸ் தான் வந்திருக்கும். ஸோ ஒரு விஷயத்தை நல்லபடியா ஆரம்பிக்கிறது எவ்வளவு முக்கியமோ, சேம் லைக் அது இடையில சரிஞ்சதும் திருப்பி அதை தூக்கி நிறுத்தி நல்லபடியா முடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது நல்லபடியா முடிஞ்சதுல ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். அந்த சீரியஸோட பிளேலிஸ்ட்டுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், செக் பண்ணி பாருங்க. எல்லா வீடியோஸும் தரமா இருக்கும். இன்னைக்கு கூலி படத்தை பத்தின வீடியோ. லியோவுடைய ஃபைனல் பார்ட்டில் நான் ஒரு கூலி கனெக்ட் வந்து கொடுத்துருப்பேன். முடிச்சிடலாமா? கூலி எல்சியூல தான் வருது, இத்தனை % 50% சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். எதை வச்சு நான் அதை சொல்லியிருக்கேன், என்னென்னலாம் ரீசன்ஸ் இருக்கு அப்படிங்கறத தான் கூலி படத்தை எல்சியூல கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள், இதுவரைக்கும் படத்து தரப்புல இருந்து வந்த அப்டேட்ஸ்ல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு 6 விஷயத்தை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். மறுபடியும் சொல்றேன், இந்த ட்ரெய்லர் வர்றதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் வீடியோ பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். படத்தோட ட்ரெய்லர் வரல, பட் ட்ரெய்லருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அசெட்ஸ் எல்லாம் வச்சு படத்தோட ஸ்டோரி இதுதான், ஐ மீன் படத்தோட ஒன்லைன் இதுதான், இதை வச்சு தான் படம் டிராவல் ஆக போகுது அப்படிங்கறது என்னங்கறதையும் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். அண்ட் எல்லாராலையும் பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம், இந்த கூலி படம் கோலிவுட்டுக்கு 100 crore கலெக்ட் பண்ணி கொடுக்குமா? சோ இந்த 3 விஷயத்தையும் இந்த வீடியோல நம்ம 1 by 1 பார்க்கலாம். அந்த டாக் குறையவே குறையாதுங்க, 1000 கலெக்ட் பண்ணுமா பண்ணாதான் அப்படின்றது. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தான் எல்லாருமே டிஸ்க்ளைமர் பண்ணுவாங்க, பட் நான் முடிக்கும் போது பண்றேன். டிஸ்க்ளைமர் என்னங்கறதை எண்ட்ல சொல்றேன். அண்ட் நவ லெட்ஸ் கோ டு தி வீடியோ. கூலி படத்தை எல்சியூல கனெக்ட் பண்ணக்கூடிய ப்ரூஃப்ஸ்லாம் என்ன அப்படிங்கறதுல ஃபர்ஸ்ட் ஒன், இதுவரையிலும் கூலி படத்தை பத்தி நமக்கு ஒரு இது இருக்கும்ல, அதாவது நமக்கு ஒரு பார்வை இருக்குல்ல கூலி படத்தை பத்தி. இப்போ உங்ககிட்ட வந்து கூலி படம் அது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? 2 விஷயம் கண்டிப்பா சொல்வீங்க. அதுல முதல் விஷயம் இந்த ஹார்பர், கண்டெய்னர், கப்பல் இதெல்லாம். சோ இந்த ஹார்பர், கண்டெய்னர், கப்பல் இதெல்லாம் வந்துட்டு சோ இந்த விஷயங்கள்லாம் கூலி படம் அப்படின்னு சொன்னா நம்ம மைண்டுக்கு வருது. சோ இத அப்படியே எல்சியூல இருக்கக்கூடிய ஒரு படமான விக்ரம் படத்துக்கு போனோம்னு வச்சுக்கோங்க. எத்தனை வாட்டி இதை பத்தி பேசுதாங்கன்னு நீங்க
நீங்களே பாருங்க. ஹார்பர்ல இருந்து காணாம போன 2 கண்டெய்னர்ஸ் என்னாச்சு? அந்த கண்டெய்னர்ஸ் காணாம போனதுல இருந்து ஏகப்பட்ட கொலை. அந்த ஹார்பர்ல இருந்து காணாம போன 2 கண்டெய்னர் அண்ட் அன்னைக்கு திருச்சியில மாட்டின கண்டெய்னர்ஸ்குள்ள இருந்தது 900 kgs. இஃப் இன் கேஸ் இங்க மாட்டின கண்டெய்னருக்குள்ள கண்டெய்னர் நினைக்கிறேன் சார். நம்ம ஹார்பர்ல இருந்து பிடிச்சி விசாரிச்சோம் அந்த எவிடன்ஸ். ஸோ இது வரைக்கும் நாம பார்த்த கூலி படத்தோட லொகேஷன்ஸ் நம்ம மைண்டுக்கு வர்ற முதல் லொகேஷன். மேபி படம் ஃபுல்லாக அதே லொகேஷன்ல கூட பாதி படம் முக்காவாசி படம் கூட அதே லொகேஷன்ஸ்ல இருக்கலாம். ஸோ அந்த லொகேஷன் ஹார்பர். அங்க மேஜரா காட்டப்படுறது கண்டெய்னர்ஸ், ஷிப்ஸ். ஸோ இது விக்ரம் படத்தோட முக்கியமான பல இடங்கள்ல இத பத்தி பேசியிருக்காங்க. அதாவது இந்த கண்டெய்னர்ஸ் காணாம போனதை வச்சுதான் படமே மூவ் ஆகும். அந்த காணாம போன கண்டெய்னருக்காகத்தான் தன்னோட பையனை கொலை பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட விக்ரம். அண்ட் இதுல திருச்சியில மாத்தின கண்டெய்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அன்னைக்கு திருச்சியில மாட்டின கண்டெய்னர்ஸ்குள்ள இருந்தது 900 kgs. அதாவது திருச்சினா என்ன, கைதி படம், அடைக்கலமான அன்பு கேங். அதாவது இவங்க எல்லாம் ஒரே சிண்டிகேட்டா இருப்பாங்க. கூலி படத்துல வர்ற இந்த ஹார்பர்ல இருந்து தான் இவங்க எல்லாருக்கும் லோடு கண்டெய்னர்ஸ்ல போகுது. அதுல காணாம போன 2 முக்கியமான கண்டெய்னர்ஸை வச்சுதான் இங்க விக்ரம் படமே மூவ் ஆகுது. இப்படியும் கூட இருக்கலாம். அண்ட் விக்ரம் படத்துல சுவாமிநாதன் அப்படிங்கிற ஒருத்தரை ஃபகத் வந்துட்டு விசாரிப்பாரு. அப்போ அவர் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லுவாரு. கண்டெய்னர்ல கப்பல்ல தான் பண்ணுவாங்க. சின்ன டீலிங் மட்டும் தான். கூட்ஸ் ட்ரெயின்ல டேங்க்ல மாத்துவாங்க. சோ இந்த டயலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எண்ட் ஆஃப் த வீடியோல ஒரு விஷயம் சொல்றேன். அண்ட் இப்போ கூலி படத்துல நம்மளோட பார்வையில இருக்கக்கூடிய ஹைலைட்டா இருக்கக்கூடிய முதல் விஷயத்தை வந்து பார்த்தோம், ஹார்பர் கண்டெய்னர். இப்போ ரெண்டாவது விஷயம் என்னன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் கோல்டு. கூலியோட ப்ரோமோலையும் சரி, அதுக்கு அடுத்தடுத்து வந்த கேரக்டர் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர்ஸ்லயும் சரி, அந்த கோல்ட மட்டும்தான் சேச்சுரேட் பண்ணி ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. மத்ததெல்லாம் டீசேச்சுரேட் பண்ணி காட்டியிருப்பாங்க. சோ கோல்டு தான் படத்துல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நமக்கு காட்டுறாங்க. சோ இதை எப்படி எல்சியூல கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, அதாவது கோல்ட பேஸ் பண்ணி வரக்கூடிய இந்த கூலி படத்தோட ரிலீஸ் வந்துட்டு ஆகஸ்ட்ல, ஆனா அப்படியே ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஜூன்ல ஒரு படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அந்த படம் எல்சியூக்குள்ள இருக்கிற ஒரு படம். அதாவது பென்ஸ் படத்துலயும் ஒரு கேரக்டர் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஒன்னு வந்திருந்தது. பிரின்சஸ் வால்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஒன்னு வந்திருந்தது. அந்த என்டையர் வீடியோல எதை ஹைலைட் பண்ணிருக்காங்க நீங்களே பாருங்க. அதுலயே நான் சொல்லியிருப்பேன், கோல்டு எதுவும் ஸ்மகிள் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி. ட்ரெஸ்ல கோல்டு, கோல்டு செயின், கோல்டு வாட்ச், கிளாஸ்ல கோல்டு அண்ட் பல்லு முத கொண்டு கோல்டு. அதாவது இதுல கூலி படம் மாதிரி மத்த கலர்ஸ் எல்லாம் டீசேச்சுரேட் பண்ணி மட்டும் தான் காட்டல. மத்தபடி பார்க்கும் போதே தெரியுது அவங்க கோல்ட் கலரை ஹைலைட் பண்றாங்க அப்படின்னு. மத்தபடி அந்த படத்தோட ப்ரோமோலையும் இந்த படத்தோட ப்ரோமோலையும் ஒரே விஷயத்தை மட்டும் தான் ஹைலைட் பண்றாங்க, அது கோல்டு. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்த பிரின்ஸ் ப்ரோமோல கூட அந்த மாதிரி எதுவும் ஹைலைட் பண்ணல. அண்ட் இங்க ஆகஸ்ட் 14 வரும் போது, கூலி படம் ரிலீஸ் வரும்போது ஜூன் 4 வந்துட்டு இந்த ப்ரோமோ ரிலீஸ் பண்றாங்க. லைக் கனெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சுக்கோங்க. அந்த மாதிரியா மேபி இருக்கலாம். இதுவும் கூலியோட எல்சியூ கனெக்டா. சேம் இதே மாதிரி லியோ படமும் ஸ்டாண்ட் அலோன் அப்படிங்கிற மாதிரி லோகேஷ் சொன்னாரா. ஆனா அதுலயும் வரக்கூடிய அப்டேட்ஸ் வீடியோஸ்ல எல்லாம் நம்ம எல்லாத்துலயும் தேடணும், எங்கயாவது கொக்கைன் வந்துராதா, எங்கயாவது ஸ்கார்பியோ சிம்பிள் வந்துராதா அப்படின்னா. கனெக்ட வந்து அவர் வேற மாதிரி பண்ணியிருந்தாரு படத்துல. ஸ்டாண்ட் அலோனா கொண்டு போய் சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாரு. சேம் அதே மாதிரி லியோ விக்ரம் கைதியை தான் கனெக்ட் பண்ணலையே தவிர இந்த கோல்ட ஹைலைட் பண்ணி பென்ஸை கனெக்ட் பண்ணி விட்டுட்டாரு. அண்ட் பென்ஸையும் எல்சியூல இருக்கக்கூடிய படம்ங்கிறதையும் சொல்லிட்டாரு. வெல்கம் டு மை யூனிவர்ஸ் மாஸ்டர். சோ இதெல்லாம் அப்படி பார்க்கும்போது கூலி படம் எல்சியூல இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் இப்போ செகண்ட் ஒன், அனி ப்ரோவோட மியூசிக். இதுல என்ன கனெக்ட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சாதாரணமா சொல்லணும்னா ரொம்ப சிம்பிள் தான். அனிருத் யாரு? எல்சியூடைய மியூசிக் டைரக்டர், எல்சியூ படங்களோட மியூசிக் டைரக்டர். சோ வந்துட்டு அது காமனா இருக்குது இல்லையா, எல்சியூ மியூசிக் டைரக்டர் எல்சியூ படத்துக்கு மியூசிக் பண்றாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். அனிமே சேர்ந்து பண்ணலாம், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒருத்தவங்க, சாங்ஸ் ஒருத்தவங்க அப்படி கூட பண்ணலாம். ஆனா சாம்சியஸ் வரணும் எனக்கு ஒரு ஆசை இருக்கு. இதை வேற மாதிரியும் பார்க்கலாம். ரஜினி சாருக்காக கூட அனிருத் மியூசிக் பண்ணலாம். பிகாஸ் அடுத்தடுத்து இப்போ சூப்பர் ஸ்டாருக்கு அனிருத் தான் மியூசிக் பண்றாரு. அதுக்கு முக்கியமான காரணம் ஜெயிலர் படத்தோட மிகப்பெரிய சக்சஸ். ஜெயிலர் மிகப்பெரிய ஒரு ரஜினி அவரே சொல்லிருப்பாரு, படம் ஆவரேஜா தான் இருந்துச்சு. கண்டிப்பா அதுக்கேற்ற மாதிரி வேட்டையன் படத்துல எனக்கு அனிருத் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அனிருத்த பண்ண வச்சிருப்பாரு சூப்பர் ஸ்டார். அப்புறம் சார் இதெல்லாம் எனக்கு வேணும் அண்ட் 100% வந்து எனக்கு அனிருத் வேணும் சார் அப்படின்னு. சார் உங்களுக்கு எனக்கு 1000% அனிருத் தான் வேணும் சார். பிகாஸ் அனிருத் பயங்கர பீக்ல இருக்கிறாரு அண்ட் சுமாரான படங்களை சூப்பரா மாத்துறாரு. படத்தை வந்து எலிவேட் பண்றதுக்கு அந்த மனுஷனுக்கு தெரியும். நீ மியூசிக் பண்ற படத்துல அவரும் ஒரு ஹீரோ. ஆனா அது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டாரோட பெரிய ஃபேன் அப்படிங்கறதுனால அவருக்கு ஸ்பெஷலா வேற ஒரு விஷயம் பண்றாரு. ரிலேட்டிவ் கூட
ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது எப்படி சூப்பர் ஸ்டார் அனிருத்தை விட்டு வேற ஆளுக்கு போவாரு? ஆனா அதை இப்படியும் கூட நம்ம பார்க்கலாம். ஆனா இந்த எல்சியூ மியூசிக் டைரக்டர் எல்சியூ படத்துக்கு மியூசிக் போடுறாரு. ஸோ இதுவும் எல்சியூ கனெக்டுக்கான கூலி படத்துல உள்ள ஒரு விஷயம். வாழ்த்துக்கள் ராக் ஸ்டார். அண்ட் மூணாவது விஷயம் என்னன்னா, மோனிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்திருந்தது. செம்ம குத்து சாங் அது. ஆக்சுவலா இது ஐட்டம் சாங் அப்படினா ஆக்சுவலா லோகேஷே இன்டர்வியூல சொல்லிருப்பாரு ஐட்டம் சாங் கிடையாது அந்த அப்படினா. பாட்டுல ஒரு ரெண்டு ஷாமியான ஒரு சாங் காட்டியிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் கைதி படத்துல வர்ற ரெண்டு கேரக்டர்ஸ். இவங்க ரெண்டு பேரும் கைதி படத்துல என்ன கேரக்டர்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தவர் வந்து போலீஸ், இன்னொருத்தர் வந்து ரவுடி. இவர் பேர் வந்துட்டு அஜாஸ் அஹ்மத். அண்ட் இவருக்கு வந்துட்டு படத்துல பேர் காட்டி இருக்க மாட்டாங்க. பட் வில்லனோட ரைட் ஹேண்ட் அப்படிங்கிற மாதிரி கூகுள்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ ஓகேவா, ஒருத்தர் போலீஸ், ஒருத்தர் ரவுடி. அண்ட் இங்க கூலி படத்துல மோனிகா பாட்டுல அவங்கள காட்டினதை பாத்தீங்கன்னா, இவர் போலீஸ்னு சொல்லியிருந்தானா அப்படியே அவருடைய லுக்ஸை பாருங்க. கூலிங் கிளாஸ், போலீஸ் கட்டு, வாட்ச் போட்டுருக்காரு, ஃபார்மல்ஸ்ல இருக்கிறாரு, அண்ட் டக்கிங் பண்ணிருக்காரு. பாக்குறதுக்கு நீட்டா அப்படி ஒரு போலீஸ் மாதிரி இருக்கிறாரா. அண்ட் இவரை பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ரவுடி லுக்ல இருக்கிறாரு. கழுத்துல ஷார்ட்டான செயின், காதுல கடுக்கனு, கையில பேண்டு, டேட்டூ, அண்ட் நெஞ்செல்லாம் தெரியுற மாதிரி லோக்கலா ட்ரெஸ் பண்ணிருக்காரு. கையெல்லாம் ஃபுல்லா ஆம் தெரியுற மாதிரி மடிச்சு விட்டு இருக்காரு. அண்ட் பாக்குறதுக்கு ஒரு ரவுடி பையன் மாதிரி இருக்கிறாரு. சோ கைதி படத்துல அவங்களுக்கு என்ன ரோல் கொடுத்திருந்தாங்களோ அதே ரோல்ல தான் இங்கேயே அவங்க இருக்கிறாங்க. சோ மோனிகா பாட்டுல காட்டின இவங்க ரெண்டு பேரை வச்சு நம்ம கூலியை கூட பண்ணலாம். செகண்ட் விஷயத்தை விட்டுருங்க, தேர்ட் சாலிடான ஒரு எவிடன்ஸ் மாதிரி இருக்கு. ஃபோர்த் ஒன் என்னன்னா, கைதி படத்துல ஒரு ஐகானிக்கான சீன் இருக்கு, ஒரு ஐகானிக்கான டயலாக் ஒன்னு இருக்கு. இந்த பேப்பர்ல 5 போலீஸ்காரன் பேர் இருக்கு. இவனுக்கு தலை கொண்டவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா. சோ இந்த ஒரு சீன்ல அர்ஜுன் தாஸ் மூட நிறைய பணம் கொட்டுறாரா, அந்த பணத்தை எல்லாம் எப்படி அவங்க வச்சிருக்காங்க பாருங்க. நார்மலா வச்சிருந்து ரப்பர் பேண்ட் போட்டு வைக்காம அதை சுருட்டி வச்சு ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறாங்க. சோ இந்த ஒரு விஷயத்த அப்படியே கூலி ப்ரோமோக்கு வந்தீங்கன்னு வைங்களேன், அவர் போன் பேசி முடிச்சிடலாமான்னு சொல்ற அந்த சீன் இருக்குல்ல, முடிச்சிடலாமா, அதுல சைட்ல பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த நார்மலான கெட்டு போட்ட பணமும் இருக்கும், சேம் அது பக்கத்துல இந்த சுருட்டி வச்சிருக்கிற பணமும் இருக்கும். சோ இதையும் வச்சு என்னடா இதுல இது அப்படிங்கிற மாதிரி கனெக்ட் பண்ணலாம். அண்ட் ஃபிஃப்த் ஒன் என்னன்னா, நீங்க லியோ சீரிஸோட ஃபைனல் பார்ட் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ரெண்டு விஷயத்தை பத்தி முக்கியமா பேசியிருப்பேன். ஒன்னு வந்துட்டு ஒரு சேரை பத்தி பேசியிருப்பேன், இன்னொன்னு வந்துட்டு ஷர்ட்டை பத்தி பேசியிருப்பேன். அதை நீங்க பார்க்கலாம் பார்த்துட்டு வாங்க, அப்ப இது உங்களுக்கு புரியும். ஒரு டபுள் பாக்கெட் ஷர்ட்டை பத்தி நம்ம முக்கியமா பேசியிருப்போம். இங்க அப்படி கூலி ப்ரோமோக்கு வந்தீங்கன்னா அவர் போட்டிருக்க ஷர்ட்டை பாருங்க. சேம் அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல லியோ போட்டிருக்கிற அதே டபுள் பாக்கெட் ஷர்ட். அண்ட் அதே மாதிரி அந்த கிங் சேர் இருக்குல்ல, சேம் அதே டெக்ஸ்சர்ல இருக்கக்கூடிய ஒரு சேர் படத்தோட வால்டர் கேரக்டர் ப்ரோமோல வந்துட்டு அந்த கேரக்டர் அதே மாதிரி ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்கும். சோ இதுங்களை எல்லாம் வச்சு நம்ம கூலி எல்சியூல கனெக்ட் பண்ணலாம். அண்ட் ஃபைனல் ஒன் சிக்ஸ்த் ஒன் என்னன்னா, அமீர் கான் சார் படத்துல இருக்காரு அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ற விதமா தாகா அப்படிங்கிற அவருடைய கேரக்டரை வந்துட்டு நமக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த போஸ்டரை வச்சுதான் நம்ம எல்சியூ கூட கனெக்ட் பண்ண போறோம். ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு, லியோ படத்துல தாசன் கோ அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய மிகப்பெரிய நம்பர் 1ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபேக்டரியோட லோகோவே, அந்த லோகோல இருக்கக்கூடிய அதே ஸ்டில்ல தான் இங்க இந்த கூலி படத்தோட தாகா கேரக்டரோட அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர்ல ஸ்டில்லா கொடுத்திருக்க சொல்லிருப்பாங்க. அதாவது அந்த லுக்க பாத்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு இத்தாலியன் ஸ்டைல். இங்க அந்த தாகா வந்துட்டு ஒரு பைப் சிகரெட் அடிக்கிறார்ல, இத வந்துட்டு இத்தாலியன் டொபாக்கோ பைப் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த போஸ்டர்ல அவருடைய லுக்ல காட்டியிருக்க மாட்டாங்க. அதாவது அவருடைய ட்ரெஸ்ஸிங்ஸே இப்படிதான் இருக்கும், அவர் ஒரு இடத்துக்கு போறாருன்னா அவருடைய லுக் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. சும்மா ஒரு பனியனை போட்டு நார்மலா இருக்கிற அவருடைய ஹோம் வியர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவர் வெளியில போகும்போது எப்படி போவாரு, அவருடைய ஆக்சுவல் ட்ரெஸ்ஸிங்ஸ் எப்படி இருக்கும், அவருடைய ஆக்சுவல் லுக் எப்படி இருக்கும் அப்படிங்கறத அந்த போஸ்டர்ல காமிச்சிருக்க மாட்டாங்க. சப்போஸ் அவர் வெளியில போனாருன்னா அந்த இத்தாலியன் ஸ்டைல்ல ஒரு கோட்டும், லைக் இந்த பீக்கி பிளண்டர்ஸ் பாத்துருப்பீங்கல்ல, லைக் அந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிருக்கலாம். தாசன் கோ லோகோல இருக்கிற அதே ஒரு விஷயம் தான் இங்கேயும் இருக்கு. பட் இது ஏன் அங்க இருக்கு, இவர் தான் அந்த லோகோல இருக்கிறவரா, இவர் தான் தாசன் கோவோட கிரியேட்டரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பெல்லாம் சொல்லிட முடியாது. பட் ஆனா இவருக்கும் தாசன் கோக்கும் ஏதோ ஒரு கனெக்ட் இருக்குது, அவ்வளவுதான். சோ இதை வச்சும் கூலி படத்தை எல்சிஓட கனெக்ட் பண்ணலாம். அதாவது ட்ரெய்லர் வரதுக்கு முன்னாடி வந்த வீடியோ, சோ அதனால ட்ரெய்லர் வந்துருச்சுல, அதனால கூலி படத்தை எதை வச்சு எல்சிஓல கனெக்ட் பண்ணலாம்ங்கற விஷயங்கள் ஒரு 6 விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். And then இப்போ ஸ்டோரி என்ன, படத்தோட ஒன்லைன் என்ன, படம் எப்படி டிராவல் ஆக போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ட்ரெய்லர் வர்றதுக்கு முன்னாடி படத்தோட எந்த ஒரு விஷுவல்ஸும் டைலாக்ஸும் இல்லாம படம் என்னவா இருக்குங்கிறத ஒரு ஒன்லைனா நம்ம பார்க்கலாம். அது என்னன்னு நான் சொல்றேன். படத்தோட ப்ரோமோல இருந்தே இதை நம்ம பார்க்கலாம். இப்போ விக்ரம் படத்தோட ப்ரோமோல படத்துல என்ன இருக்கோ, படத்துல என்ன நடந்ததோ அதை தான் அங்க ப்ரோமோல ஷார்ட்டா காட்டியிருப்பாங்க. ஆரம்பிக்கலாங்களா? அண்ட் அப்படி லியோ ப்ரோமோல வந்தாலும் சேம் அதே தான். படத்துல என்ன இருக்குதோ, படம் எதை பேஸ் பண்ணி போக போகுதோ அதை தான் அந்த ப்ரோமோல காட்டியிருப்பாங்க. நம்ம
நமக்கு. bloody sweet. சேம் அதே மாதிரி பார்த்தோம்னா கூலி ப்ரோமோல என்ன காட்டியிருக்கிறாங்க, ஒரு இடம் இருக்குது, ஒரு இடத்துக்குள்ள ஒத்தாளா ஒருத்தன் போறான், அந்த இடத்த கண்ட்ரோல் பண்றான் அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரோமோல நமக்கு காட்டியிருக்கிறாங்க. சொல்லு. ஒருத்தன் போர்ட் செக்யூரிட்டி பிரீச் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு இருக்கான். பொருள்லாம் பத்திரம். உள்ள வந்தவன முடிச்சிங்களா இல்லையா? முடிச்சிடலாமா? சோ அதே விஷயம் தான் படத்துலயும் இருக்க போது. அந்த கண்ட்ரோல் எடுக்கிறவன் எவன்னா, கூலி வேலை பாக்குறவங்க நாமள ஒரு விஷயம் கட்டி இருப்பாங்களா, அதை வந்துட்டு கட்டி இருக்கிறான். உள்ள வந்தவன் ஒரு கூலி வேலை பாக்குறவன். ஸோ இப்படிங்கிறது தான் படம், இப்படிதான் படம் போக போகுது. அதாவது தேவா அப்படிங்கிற ஒருத்தன் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு ஹார்பருக்குள்ள ஒரு கூலியாலா உள்ள போறான். அப்படிதான் படம் இருக்க போகுது. சேம் லைக் இது வந்து உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, கேஜிஎஃப் படத்துல ராக்கி கேரக்டர் கேஜிஎஃப் குள்ள போற மாதிரி, ஒத்தாலா உள்ள போய் வேலை பார்த்து அந்த இடத்த கண்ட்ரோல் பண்ற மாதிரி. அண்ட் அப்படி குருவி படம் வந்தோம்னா, குருவி படத்துல வேலுங்கிற அந்த கேரக்டர் ஒத்தாலா கடப்பாக்குள்ள போற மாதிரி, அங்க வேலை பார்க்கற மாதிரி இருக்குமா. சேம் லைக் அதே மாதிரி தான், அதே பேட்டர்ன்ல தான் இதுவும் இருக்க போகுது. உதாரணமா அந்த ரீசெண்டா அந்த விடாமுயற்சி படம் வந்ததா, விடாமுயற்சி படத்தோட அந்த கிளைமேக்ஸ்ல பத்திக்கிச்சு பாட்டு வரக்கூடிய அந்த போர்ஷன் பீக்ல இருக்குமா. சேம் அதே மாதிரி தான் ஒரு பயங்கரமான இடம், மோசமான இடம், போனா வரவே முடியாது, கொடூரமான இடம், கேஜிஎஃப் படத்துலயும் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி அங்க போவீங்களா? அந்த இடத்துக்கா? அந்த நரகத்துக்குள்ள யாராச்சும் போக முடியுமா? இங்க கடப்பாக்குள்ள போனவங்களும் வர முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ஆம்பளை இருந்தா கடப்பாக்கு வர. இப்படி ஒரு பயங்கரமான ஒரு இடம், அந்த ஹார்பரு, அவ்வளவு மோசமான ஆளுங்க இருக்கக்கூடிய ஒரு இடம். அப்படிங்கிற அந்த இடத்துக்குள்ள தேவா ஒரு கூலியா உள்ள போறாரு. ஆனா அங்க ஒண்டியால சில பல சம்பவங்கள் பண்றாரு. சோ இந்த மூட்ல தான் படம் இருக்க போகுது. தேவா மேக்ஸன் அப்படின்ற மாதிரிலாம் நான் பார்த்தேன். சோ ஓகே, அவ்வளவுதான். இப்போ வந்துட்டு நான் ஒரு விஷயத்தை வந்துட்டு அதாவது ஃபஹத் வந்துட்டு சுவாமிநாதன் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட வந்துட்டு சந்தனமன் கேங்க பத்தி விசாரிப்பாரு. அப்ப அவர் சில விஷயங்கள்லாம் வந்துட்டு சொல்லுவாரு. பெரிய லோல்லாம் கப்பல்ல போகும், சின்ன லோல்லாம் கூட்ஸ் வண்டியில போகும். பெரிய லோல்ல கண்டெய்னர்ல கப்பல்ல சின்ன ட்ரெயின்ல மட்டும்தான் கூட்ஸ் ட்ரெயின்ல டேங்க்ல மாத்துவாங்க. சோ இது வந்துட்டு என்னன்னா, விக்ரம் படத்துல ஒரு சீன் வரும். விக்ரம் வந்து அந்த கூட்ஸ் ட்ரெயின்லாம் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போய் அந்த பத்தல சாங்லாம் வரும், அந்த இடத்துக்கு போய் கன்ஃபார்ம் எரித்ராக்ஸ்லாம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுவார். சந்தனம் சப்ளை பண்ற கோகேனும் காணாம போன கண்டெய்னரோட கோகேனும் ஒண்ணு. கன்ஃபார்ம் எரித்ராக்ஸிலம். அதாவது சின்ன லோடெல்லாம் தான் அந்த கூட்ஸ் ட்ரெயின்ல வருது. அந்த இடத்துக்கு விக்ரம் போய் அவர் வேலையை பண்றாரு. பட் மெயின் வேலையே பெரிய பெரிய லோடே கப்பல்ல கண்டெய்னர்ல தானே வருது. அதை பத்தி எதுக்கு விக்ரம் படத்துல காட்டவே இல்ல? அது சம்பந்தமா எதுக்கு விக்ரம் எந்த ஆக்ஷனுமே எடுக்கவே இல்ல? சோ இந்த டைலாக சின்ன லோடெல்லாம் கூட்ஸ் ட்ரெயின்ல வருது, அங்க வந்துட்டு விக்ரம் போயிட்டாரு. இப்ப பெரிய லோடெல்லாம் ஹார்பர்ல கப்பல்ல வருது அப்படின்னா அங்க விக்ரம் வந்துட்டு தேவாவை அனுப்பி இருக்கிறாரா? அதனாலதான் தேவா அங்க போயிருக்கிறாரா? சோ வந்துட்டு இப்படி எல்லாம் யோசிக்க தோணுது இல்ல? இருக்கலாம், மேபி கூட இருக்கலாம். தேவா அந்த ஹார்பர்க்குள்ள இதுவா கூட இருக்கலாம். விக்ரம் பண்ண மாதிரியே பண்றாங்க, போயிருக்கலாம். என்னோட பெர்ஸ்பெக்டிவ் மறுபடியும் மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, மாத்திட்டாருன்னு சொல்லலாம். நான் அவ்வளவுதான், வீடியோடைய எண்டுக்கு வந்துட்டோம். இதுல வந்துட்டு ஒரு விஷயம் சொல்றேன், அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் வந்துட்டு எண்ட்ல சொல்றேன்னு சொல்லியிருந்தாங்களா, அது என்னன்னா, இப்போ நான் சொன்ன கனெக்ஷன் எல்லாம் ஜஸ்ட் இப்படிலாம் இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு, நான் உங்ககிட்ட காட்டினேன்ல, இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு அப்படிதானே யோசிக்க தோணுது. அது மாதிரி எனக்கு தோணுன விஷயங்கள் எல்லாம் ஜஸ்ட் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண, அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு இப்படிதான் எல்சியூ தான், கூலி படம் இப்படிதான் இருக்க போகுது, இந்த மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு தியேட்டர் போய் படம் நார்மலா இருந்துச்சு, ஸ்டாண்ட் அலோனா இருந்துச்சு அப்படிங்கும் போது டிசப்பாயின்மெண்ட் ஆகி தப்பான ரிவ்யூஸ் கொடுக்காது. அப்படிங்கறத வந்துட்டு ஒரு ஆப்ஷனலா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆகி ஃபிக்ஸ் ஆகி பயங்கர ஹைப் ஆகி படத்துக்கு போகாதீங்க. லோகேஷ் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு படத்துக்கு போங்க. இது ஜஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு ஷேர் பண்ணிக்கிறோம், இப்படி இருக்கலாம்ல இப்படி இருக்கலாங்கிற மாதிரி நமக்குள்ள நம்ம கலந்து பேசிக்கிறோம், அவ்வளவுதான். சோ இது வந்துட்டு படத்தை வந்துட்டு பாதிக்க கூடாது. சோ அதை மட்டும் வந்துட்டு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க.
என்னதான் இவர் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் மாத்தினாலும் கூட ட்ரெய்லர்ஸ் இன்னும் வந்துட்டு 2ஆம் தேதி ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் ட்ரெய்லரை வச்சு என்னென்னலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கு ஒரு வீடியோ பண்ணலாம். அண்ட் இப்போ இந்த ட்ரெய்லர்ல இப்போ என்னன்னா விக்ரம் படத்துக்கு ஒரு ட்ரெய்லர் வந்திருக்கும். விக்ரம் படம் எல்சியூன்னு நமக்கு தெரியாது, பட் ஆனா ட்ரெய்லர்ல வந்துட்டு அதை நமக்கு காட்டியிருப்பாங்க. இந்த ரோலக்ஸோட இந்த ஷாட்டை வச்சு இந்த மாதிரி ஒரு கனெக்ட் இருக்குங்கிற மாதிரி நம்ம காட்டியிருப்பாங்க. சேம் அப்படி லியோ படத்துக்கு வந்தோம்னா லியோ படத்துலயும் ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க. அதாவது நெப்போலியன் கண்ணை ரீலோட் பண்ற இந்த ஷாட்டை பாருங்க, கிளைமேக்ஸ்ல வருமா அந்த ஷாட், அதை வந்துட்டு ட்ரெய்லர்ல அவர் வச்சிருக்காரு. ரீலோட் பண்றான், அந்த கேப்ல ஃபயர் பண்றான். இது எல்சியூ படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெய்லர்லயே நமக்கு காட்டியிருக்காரு. நாம தான் அதை கவனிக்காம விட்டோம். அதாவது அந்த டைம்ல எல்லாம் நம்ம சேனல் வந்துட்டு கிடையாது. சோ ஒன்னும் பிரச்சனை இல்லை. கூலி ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் அதிலே தெரிஞ்சிடும் படம் எல்சியூவா இல்லையா அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஷாட்டை வந்துட்டு லோகேஷ் உள்ள வச்சிருப்பாரு. அது என்ன அப்படிங்கறத வந்துட்டு நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம். முடிச்சிடலாமா? எனக்கு தெரியல. ஆனா அதுக்கப்புறமா லாஸ்டா ஒரே ஒரு விஷயம், இந்த ஸ்பைடர்மேன், கேப்டன் அமெரிக்கா, அயன் மேன், ஹல்க், இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கும் ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம்ஸ் இருக்கு. அதுல எல்லாம் அவங்க யாருன்னு நமக்கு காட்டினாதான் அவங்கவுங்க யாருன்னு அவங்கவுங்களோட ஜோன்ல அவங்கவுங்களோட கதையை நம்ம தனியா புரிஞ்சுக்கலாம். ஒரு இடத்துல அவங்களுடைய கனெக்ட் வரும்போது நம்மளால அதை ஃபீல் பண்ண முடியும். சேம் அதே மாதிரி கைதி படம் வந்து டில்லி அப்படிங்கிற ஒரு கேரக்டரை புரிஞ்சுக்கிறதுக்காக, விக்ரம் படம் வந்து விக்ரம் கேரக்டரை புரிஞ்சுக்கிறதுக்காக, லியோ படம் வந்து லியோ கேரக்டரை புரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த படங்கள்ல எல்லாம் பெரிய அளவுல எல்சியூ கனெக்ட் வந்து இருக்காது. அங்கங்க தான் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அங்கங்க தான் படம் வந்துட்டு கிராஸ் ஓவர் ஆகும். சின்ன சின்ன ஷார்ட்ஸ், சின்ன டைலாக்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணிருப்பாங்க. மத்தபடி இந்த லியோ படத்துல எல்லாம் லியோ பத்தி தான் போகும். அவருடைய ஜோனுக்குள்ள தான் நமக்கு அவரை காட்டுவாங்க. ஒரு கனெக்ட் வந்திருக்குமா? சேம் அதே மாதிரி தான் இந்த கூலி எல்சியூ படமா இருந்துச்சுன்னா, சப்போஸ் இருந்துச்சுன்னா படம் ஃபுல்லா பார்க்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் அலோனா தான் போகும். தேவா அப்படிங்கிற கேரக்டரை வந்துட்டு நமக்கு காட்டுற மாதிரி தான் அது போகும். பட் ஆனா அதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல கனெக்ட் வச்சிருப்பாருல்ல. இந்த இடத்துல இவர் வருவாரு, இந்த இடத்துல ரோலக்ஸ் வருவாரு, இந்த இடத்துல விக்ரம் பேசுவாரு, இந்த இடத்துல லியோவுடைய போட்டோ வரும், இந்த இடத்துல டில்லி வருவாரு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு கனெக்ட் வந்துட்டு அந்த இடத்துல வந்திருக்கும்ல. சப்போஸ் எல்சியூ ஃபிலிமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கனெக்ட் வைப்பார்ல லோகேஷ். அப்படி அது என்ன கனெக்டா இருக்கும் அப்படின்னு நீங்க ஏதாவது ஒரு பயங்கரமா கெஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. எப்படியும் ஒரு மினிமம் 2 கனெக்டாவது வச்சிருப்பாரு. அதுல ஒரு கனெக்ட் என்னவா இருக்கும்னா, இந்த குட் ட்ரெயின்ல உட்காந்துட்டு இப்படி ஒரு வார்த்தையை விக்ரம் சொல்வாரா, அதை வந்துட்டு ஏன் தேவா கிட்ட அவர் சொல்லியிருக்க கூடாது. அந்த ஆப்போசிட் ஃபோன் கால்ல ஏன் தேவா இருக்க கூடாது, இங்க இது கன்ஃபார்ம் அங்க அது கன்ஃபார்மா அப்படின்னு ஏன் கேட்டிருக்க கூடாது. கன்ஃபார்ம் எரித்ராக்ஸிலம் முடிச்சிடலாமா? சும்மா எனக்கு தோணுச்சு இப்படியும் ஒரு கனெக்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு கனெக்ட் என்னவா இருக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் கடைசியா எண்டா ஒரே ஒரு விஷயம், கூலி படம் 1000 கோடி அடிக்குமா? எல்லா இன்டர்வியூஸ்லயும் லோகேஷ் கேட்கிற கேள்வி இதுதான். அண்ட் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு இதுதான். படம் பயங்கரமா இருந்துச்சு, ஸ்டாண்ட் அலோனா இருந்தாலும் பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 50% அடிக்கும் அப்படின்னு சொல்லலாமே. பட் 90% 1000 கோடி அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணுமே இல்ல, நாளைக்கு படம் ரிலீஸ் அப்படின்னா இன்னைக்கு நைட்டு ஒருத்தருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்ல இருந்து கைதி, விக்ரம், லியோ இந்த பார்த்துட்டு வாங்கப்பா அப்படின்னு ஒரு ட்வீட் வந்துச்சுன்னா மட்டும் போதும். 90% சொல்றேன், படம் 1000 கோடி அடிக்கப்பா. உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டேக் கேர், பை பை. செம்ம கூஸ்பம்ஸ் ஆச்சு அன்னைக்கெல்லாம் எனக்கு. கைதி படம் பார்த்துட்டு வாங்க, அப்பதான் என்ன தெரியல அதெல்லாம் நடக்குமா நானு. பட் ஸோ நான் வந்து எல்சியில் சுத்தமாக இருக்காது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஓகேவா? பட் இவர் பேச இருக்குமோன்ற மாதிரி இருக்கு. பட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் மாற்றிட்டாரு. இதே டைலாக் தான் லியோ சீரிஸில் நான் அப்படியே சொன்னேன். ஓகே, அது நம்ம படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அது வேறு விஷயம். நான் எங்களால் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எல்சியூவில் இல்லைன்ற மாதிரி நினச்சிருந்தேன். பட் எல்சியூவில் இருக்குமோ அப்படின்ற மாதிரி இவர் என்னதான் சும்மா நம்ம கெஸ் பண்ணுறோம், போகிற பக்கம் சொல்லிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி இவர் சொன்னால் கூட அப்படி இருக்குமோன்ற மாதிரி இப்போ எனக்கு தோண கிளம்புது. பட் அது இப்படி எனக்கு அப்படி தோணுனா கூட நான் அது ஸ்டாண்ட் அலோனாக இருந்தாலும் அதெல்லாம் நான் அதையே குழப்பிக்க மாட்டேன். எனக்கு தெரியும் அது எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, அதுதான் எங்கள் மேட்ரு. எல்சியூவில் இருக்கா இல்லையான்றலாம் எனக்கு மேட்ரு கிடையாது. ஆக்சுவலாக அப்படி தான் எல்லா படத்தையும் எல்லாருமே அப்படி தான் யோசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இவன் லோகேஷ் மூவிஸ் எந்த படமாக இருக்கட்டும், அது உங்களுக்கு என்ன பண்ணுது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல, அவ்வளோதான் மேட்ரு. அது மற்றபடி இப்போ இந்த எல்சியூ அப்படின்ற ஒரு மேட்ரு இங்கே வர்றதுனால எல்சியூவில் இருக்கா இல்லையா அது தேவை கிடையாது. படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதுக்குள்ளே தான் நம்ம போகணும். படம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கு, இல்லையா இல்லை. எனக்கு எல்சியூ இருந்தால் தான் படம் நல்லா இருக்கும் அப்படின்லாம் யோசிச்சு போனோம்னா ஸோ அதான் அந்த ஹைப்பு வேணான்றதான் இவரும் சொல்கிறாரு. ட்ரெய்லருமே அப்படி தான் பண்ண மாதிரி இருக்கும். அதான் ட்ரெய்லர் ரீஅப்லோட் பண்ணியிருக்கேன், இன்னைக்கு காலையில் பண்ணியிருக்கேன். ஸோ அதையுமே செக் பண்ணி பாருங்கள். பாட்காஸ்ட் தமிழ்லாம் ட்ரெய்லர் பார்த்துட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ வரும். ஸோ இந்த வீடியோ முன்னாடியே பார்த்துருக்கணுங்க. ஆக்சுவலாக இடையே கொஞ்சம் கேப் விட்டுட்டேன். முன்னாடியே பார்த்துருக்கணும்னு தோணுது எனக்கு இப்போ. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரம்
வரேன்.